பொதுவா இந்த கன்னியாகுமரி மாவட்டம்னா திமுக காங்கிரஸ்காரர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? எப்பெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி இருக்கிறதோ அந்த பகுதியில திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எந்த வளர்ச்சி இல்லைனாலும் ஓட்டு போடுவாங்க. சாலை வசதி இல்லைனாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க. குடிநீர் வசதி இல்லைனாலும் கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடுவாங்க. பாதுகாப்பு இல்லாம கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும், சாராய விற்பனை நடக்கும், கஞ்சா கடத்தல் நடக்கும். ஆனாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஓட்டு போடுவாங்க. ஏன்? இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை பத்தி அவங்க இடத்துல பேச வேண்டாம். அவங்களிடத்துல மோடி வந்துட்டாருன்னா தேவாலயம் என்ன ஆகும், மோடி வந்துட்டா மசூதி என்ன ஆகும் பயமுறுத்தினா போதும். அவங்க ஐயோ அப்படியா அப்படின்னு பயந்துருவாங்க. மோடி வந்துட்டா உத்தரப்பிரதேசத்தை பாத்தியா, யோகிய பாத்தியா, அந்த மாதிரி இங்க நடக்கும் அப்படின்னு இஸ்லாமியர்கிட்ட சொல்லணும். கிறிஸ்துவர்கிட்ட போய் மோடி வந்துட்டா மணிப்பூரை பாத்தியா அப்படி நீங்க சொல்லணும். நான் கேட்கிற இந்த கேனப்பைய திமுக காரன்ட்டையும் கிறுக்கு பைய காங்கிரஸ் காரட்டையும், ஏண்டா எப்பயாவது நீ பேசுற இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை உத்தரப்பிரதேசத்துல கொண்டு போய் நிறுத்தி அந்த மக்களோட இஸ்லாமிய மக்களோட பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து மோடி வந்துட்டா அப்படிதான், யோகி வந்துட்டா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. கன்னியாகுமரியில் உள்ள கிறிஸ்தவர்களை நீ மணிப்பூர் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அங்கு மதத்தால் பிரச்சனையா அல்லது இரண்டு சமூகத்தினுடைய உரிமைக்கான பிரச்சனையா என்பதுதான் அங்கு தெரியுமா? அப்படின்னு அங்க கிறிஸ்தவர்களை நீ இறக்கி விட்டு பேச வச்சுட்டு அப்படி நீ மணிப்பூரை பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவனுக்கும் மணிப்பூரை பத்தி தெரியாது, இஸ்லாமியனுக்கும் உத்தரப்பிரதேசத்தை பத்தி இங்க உள்ளவனுக்கு தெரியாது. ஆனா ஒரு 4 வீடியோவை டிசைன் பண்ணி காட்டிட்டா ஐயோ பாத்தீங்களா, நான் கேட்கிறேன் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை என்ன பிரச்சனை உங்களிடத்துல? மதத்தை பெரிதாக நீங்கள் கருதுகிறீர்கள். ஆமா, தப்பு இல்ல, நானும் அப்படித்தான். நீங்க பிஜேபிக்கு வந்ததுக்காக நான் குங்கும பொட்டு வச்சிருக்கிறேன். பிஜேபிக்கு வந்ததுக்காக என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் ஆரம்பிச்சேன்னா உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று இஸ்லாம் கற்றுத்தந்த அஸ்ஸலாமு அலைக்கத்தை தமிழ்ல உங்கள்கிட்ட நான் சொல்லி இருக்கிறேன். அடே இப்படி பேசுற ஒரு வாய்ப்பை பிஜேபி மட்டும் தான் கொடுக்கும். உதயநிதி எப்படி பேசுவாரா? பேச மாட்டார். அவர் கிறிஸ்துவ மக்கள்கிட்ட போயிட்டு எனதருமை கிறிஸ்துவர்களே, நானும் கிறிஸ்துவன் ஆகிவிட்டேன், என் பொண்டாட்டியும் கிறிஸ்துவன் சொல்லி மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்கிறாங்க. இந்த சிவகுமார் குளச்சலுடைய சட்டமன்ற வேட்பாளர் என்ன சொல்லி கேட்டாரு? அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்லையா? ஆபத்துக்கு போனா மக்கள் உயிரை காப்பாற்ற முடியலையா? அதை நான் வந்தா செஞ்சு தரேன்னு சொன்னாரு. ஏன்பா இங்க தண்ணி வரல, உப்பு தண்ணியா மாறிக்கிட்டு இருக்கு, நான் வந்து உங்களுக்கு குடி தண்ணீர் சரி செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. ஆனா திமுக காரன காங்கிரஸ் தேவாலயத்துக்கு போய் ஃபாதர் பங்கு தந்தை அவர்களே நம்ம தேவாலயத்துல சொல்லி விடுங்க, எல்லாரும் காங்கிரஸ் ஓட்டு போட சொல்லி யாரு நம்பால நிக்கிறாங்க. நம்பால யாரு? ஒரு கிறிஸ்துவ நிக்கிறார். மதத்தின் பெயரால் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் வளர்ச்சியின் பெயரால் கேட்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொன்னார் சப்கா சாத் சப்கா விகாஸ். மீண்டும் சொல்லுகிறேன், வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குளச்சலின் மிகச்சிறந்த வாய்ப்பாக சிவகுமார் நின்று கொண்டிருக்கிறார். தாமரையை கையிலேந்து நின்று கொண்டிருக்கிறார். பிரதமரை நெஞ்சில் நிறுத்தி நின்று கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைய வாக்களிப்பீர் தாமரைக்கு 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 என்று கூறி வாய்ப்பிற்கு நின்று கூறி விடுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.